ஹாய், யூனிவர்சல் எனர்ஜி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூனிவர்சல் எனர்ஜி அதுதான் எல்லாமே அப்படின்றாங்க. அதாவது அன்பு, லவ், பியோர் லவ். நம்ம பார்க்குற இந்த உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்ல தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த யூனிவர்சல் எனர்ஜி தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நான் ஏன் பேசணும்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போது இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. ஹாய், டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கப்பல், இன்ஃபேக்ட் ஜஸ்ட் லவ்வர்ஸ், ஓகே, சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலுக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்பாத்தில் போயிட்டு இருக்கும் போது அந்த ஃபுட்பாத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு குழி இருந்திருக்கு. அந்த கப்பல்ஸ் கவனிக்கல. அதில் வந்து அந்த பொண்ணு விழுந்துடுறா, அந்த குழிக்குள்ள விழுந்துடுறா, மீன் கால் அடிபட்டுறது. அண்ட் உடனே அந்த பையன் வந்து கவர்மெண்ட் திட்டுறாப்புல, அத்தாரிட்டிஸ் திட்டுறாப்புல, ஆச்சா பூச்சான்னு கத்திட்டு, மா எப்படிமா இருக்கு, நல்லா இருக்காமா, ஏதோ ஆச்சாமா அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறாப்புல, இல்ல ஒன்றும் இல்லை, சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுது. அண்ட் எகைன் அதே இடத்துக்கு போறாங்க. அதே மாதிரி அந்த ஷாப்பிங் மால் போயிட்டு இருக்காங்க. அந்த ஷாப்பிங் மால் போகும்போது அதே மாதிரி அந்த ஃபுட்பாத் மேல தான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்பாத்தை அந்த சின்ன குழி மூடவே இல்லை. அண்ட் எதர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அதே குழியில விழுந்துடுறான். அண்ட் இந்த டைம் அத்தாரிட்டிஸ கத்தல, கவர்மெண்ட கத்தல, அந்த பொண்ணை பிடிச்சி, அதாவது ஒய்ஃபை பிடிச்சி கண்டா மாதிரி திட்டுறாரு. அறிவில்லையா உனக்கு, கண்ணு தெரியலையா, எங்க பார்த்து வந்துட்டு இருந்த, அப்படியா கச்சா புச்சான்னு எல்லா முன்னாடி கத்திட்டு அண்ட் காலை மீன் இழுத்து விட்டுட்டு அப்புறமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கடுப்புல கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது சும்மா இல்ல, வீட்டுக்கு போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டே இருக்காரு. எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, எங்க நடந்த மாதிரி இல்ல, நம்ம லைஃப்ல நடந்த மாதிரி இல்ல. ஓகே ஃபைன். டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லவ்வோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்புளுக்கோ ஒரு இன்ஃபெக்ஷன், ஐ மீன் ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி நான் பேச போறது கிடையாது. டாபிக் வந்து பாத்தீங்கன்னா வேர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். அகெயின் இது வந்து ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு கப்புள்ஸ்க்கு மட்டும் கிடையாது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல மாதிரி, நான் என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக்ல சொன்ன மாதிரி எல்லாமே எனர்ஜி, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அண்ட் யூனிவர்சல் எனர்ஜி சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா லவ். நீங்க இன்னைக்கு என்ன பண்ணாலுமே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு பிசினஸ்ல இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு கேரியர்ல இருக்கலாம், ஏன்னா மேபி என்ன பண்ணாலுமே சரி, ஓகே, அதை லவ் பண்றீங்களா? டு யூ லவ்? அதாவது சேம் லவ், அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க லவ் பண்ண மாதிரி நீங்க லவ் பண்றீங்களா? அதை இல்ல நீங்க கடமைக்காக பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னாக்கா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ஸ், கேஜெட்ஸ் நிறைய வீட்டுல நிறைய பொருட்கள் வாங்கியிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பாருங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு லவ் அது மேல. ஓகே, கிளீன் பண்றது என்ன, அதை அப்படியே பாதுகாக்கிறது என்ன, ஜூசி கூட விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய கேரிங். ஓகே, மேபி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், மேபி ஒரு வாரம், கொஞ்சம் நாள் ஆவ அது எங்கேயோ இருக்கும், ஒரு இடத்துல அது மூலையில இருக்கும். ஓகே, அது கண்டு கூட மாட்டோம் நம்ம அதை பத்தி. கரெக்டா? அதே மாதிரி சில பேர் அந்த கார் வாங்கினாலும் சரி, ஒரு பைக் வாங்கினாலும் சரி, அதை வந்து பயங்கரமா தொடச்சு வச்சுக்கிட்டே பயங்கரமா சின்ன டஸ்ட் கூட உட்காந்துடக்கூடாது. அதை கிளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி, ஓகே, எல்லாம் கிளீனா இருக்கும். எப்போ? ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ். ஓகே, கொஞ்சம் நாளாக அது பாட்டுக்கு அப்படியே நாரி போய் கிடக்கும். டஸ்ட் விழுந்து, ஓகே, யாரும் பக்கத்துல போகாத மாதிரி அவ்வளவு அசிங்கமா இருக்கும். டெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. அது காரை வாஷ் பண்றது விட்டுங்க, இல்ல பைக்கை வாஷ் பண்றது விட்டுங்க, டெஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. சில பேர் நான் பாத்துருக்கேன், சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வெண்ட்ஷீல்டு, அதாவது கார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வெண்ட்ஷீல்டு, பேக் வெண்ட்ஷீல்டு, அது மட்டும் தான் வந்து கிளீன் பண்ணாங்க. ஏன்னா பார்க்க முடியாது கார். மற்ற மாதிரி பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்றது, அங்கங்க ஃபுல்லா ஒரே சிங்கமா இருக்கும் கார் பாக்குறதுக்கு. அப்படியே கார் ஓட்டு வருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக் அதே மாதிரி தவிர சீட்டை மட்டும் தட்டி விட்டு ஓட்டுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டே அப்படி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். கரெக்டா? இதே மாதிரிதான் உங்களோட பிசினஸ். நிறைய பேர் உங்க பிசினஸ் எப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் என்னோட பிசினஸ், என்னோட இது அப்படின்ற ஒரு லவ், ஒரு கம்பேஷன் அது மேல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அதுக்குள்ள. பட் கொஞ்சம் நாளாவ என்ன ஆயிடுது, அந்த ஃபர்ஸ்ட் லவ் போயிடுச்சு. ஏதோ போயிட்டு இருக்கு. ஜாப்லயும் அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டே பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபர்ஸ்ட் டே ஃபியூ டேஸ்
வாவ் சூப்பர், எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கு, இந்த இது கிடைச்சிருக்கு, என்னோட பேஷன். அதுக்கப்புறமா என்னத்தா படிச்சுட்டு போயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு லெத்தார்ஜிக் மூமெண்ட். இதே மாதிரி தான் ஜிம்ல சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் வீக் பாருங்க, ஒரு 1 month கூட, ஃபர்ஸ்ட் 10 days கூட பாருங்களேன், பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் வருவாங்க, ப்ராம்ப்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி இன்னைக்கு போலன்னு என்ன ஆக போகுது, ஜஸ்ட் லூஸ் த இன்ட்ரெஸ்ட். அந்த லவ் கிடையாது. கரெக்டா? ஏன் சொல்றேன்னா, வெரி சிம்பிளா சொன்னோம்னா, உங்க லவ் டுவர்ட்ஸ் தட், நீங்க எவ்வளவு தூரம் அதை லவ் பண்றீங்களோ அந்த அளவோட எனர்ஜி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு தான் அதோட growth சக்சஸ் நீங்க பார்க்க முடியும். ஓகே, திருப்பி சொல்றேன், நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அது கொடுக்குறீங்களோ, எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் லவ் கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த பிசினஸ்ல நீங்க பார்க்க முடியும். அதுல நீங்க growth பார்க்க முடியும். ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், உங்க மேபி ஒரு பாடி பில்டிங்கா இருக்கலாம், எனிதிங், பிசினஸா இருக்கலாம், உங்க கேரியரா இருக்கலாம், எனிதிங், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ப்ரொபோர்ஷனேட் டு யுவர் love, that is proportionate to your energy. நிறைய பேர் மிஸ் பண்றீங்க தான். இன்ஃபேக்ட் என்னோட ஓன் டெஸ்டிமனி ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். 2008ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரேபிட் மைண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் என்னோட சிடி வந்து சக்சஸ் இன் எக்ஸாம் சிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கிரியேட் பண்ணேன். அண்ட் பயங்கர சக்சஸ், நிறைய டெஸ்டிமனி. எனக்கு மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகுது, எனக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, என்னோட மார்க்ஸ் அதிகமாக கிடைக்குது, அப்படி இப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டெஸ்டிமனி எனக்கு கிடைச்சிச்சு. பட் என்னன்னா, எனக்கு பெருசா அதில் பைசா நான் பார்க்கல. அப்புறம் சொன்னோம்னா பைசா பார்க்கல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை அது. ஸோ என்ன பண்ணேன், பேரலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் ஆல்ரெடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்திருந்தோமே, சரி வந்து இன்னும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, உடனே நான் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெண்டுமே பேரலா பண்ணலான்ற மாதிரி ரெண்டுத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னன்னா, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சக்சஸ்ஃபுல்லா பார்க்கல, என்னோட ரேபிட் மைண்ட் போல சக்சஸ் பார்க்கல. ஸோ ஒரு நாள் டிசைட் பண்ணேன், எதுவுமே நான் பண்ண போறது கிடையாது, இது என்னோட குழந்தை, ரேபிட் மைண்ட் பவர்ன்றது என்னோட குழந்தை, என்னோட பேபி, நான் இதுக்கு ஃபோக்கஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எல்லா என்னோட ஃபோக்கஸ், என்னோட எனர்ஜி, என்னோட லவ் இது கொடுக்க ஆரம்பிச்சேன். நம்ப மாட்டீங்க, உலகம் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் ஆச்சு, உலகம் ஃபுல்லா ரீச் அவுட் ஆனேன். ஓகே, வேற லெவலில் போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் பைசாக்கு பெரிய பிரச்சனையே இல்லை, பிகாஸ் பிசினஸ் பெரிய லெவலில் க்ரோ ஆச்சு. நான் அன்னைக்கு கத்துக்கிட்டது ஒண்ணுதான், நீங்க எவ்வளவு தூரம் அந்த பர்டிகுலர் தான் நீங்க லவ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நீங்க அது கொடுக்குறீங்க. அண்ட் அந்த அமௌண்ட் தான், அதே தான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுது, உங்க growthல, உங்க சக்சஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்றீங்க, எதை பண்ணாலுமே சரி, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்தை பத்தி நீங்க இப்போ கேர் பண்றாலும் இருந்தாலும் சரி, மேபி ஈவன் ரிலேஷன்ஷிப்ல கூட, சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்க ரிலேஷன்ஷிப்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல சேம் லவ் இருக்காது, த ஃபர்ஸ்ட் லவ் இருக்குதா பாருங்க, செக் பண்ணி பாருங்க. அண்ட் இல்லையா, டெய்லி நான் எப்படி சொல்றது பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டே, இதுதான் ஃபர்ஸ்ட் டே, எனக்கு ஸ்டார்ட் லவ்விங் இட், ஸ்டார்ட். அந்த இது என்னன்னா, அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யூ வில் see lot of success, நிறைய growth பார்க்க முடியும். அண்ட் அதுதான் நான் கத்துக்கிட்ட சீக்ரெட். நான் எப்போதும் சொல்ற மாதிரி, இது என்னோட பிசினஸ் கிடையாது, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a business for me, இது ஒரு பிசினஸ் மாதிரி பார்க்கல நான், இது என்னோட பேபி, என்னோட லவ் இது. அண்ட் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கடவுள் நன்றி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் த்ரூ, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் த்ரூ நிறைய பேர் நீங்க டச் பண்ணிருக்கீங்க த்ரூ. ஓகே, ஐம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் தட் அப்படின்றது நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, சம்வேர் நீங்க ஸ்டக் ஆயிருக்கலாம், ஓகே, மிஸ் பண்ணிருக்கலாம், அதை கம்ப்ளீட்டா ரீப்ரோக்ராம் பண்ணணுமா, கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுமா, என்னோட ஹெல்ப் உங்களுக்கு வேணும்னா ப்ளீஸ் டூ கால் மீ, ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். அகைன் நான் சொல்ற மாதிரி, இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி ஆன்லைன், நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி, நம்பர்ஸ் இங்க ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு, ப்ளீஸ் டூ கால் மீ, ஐ வில் பி தேர் டு ஹெல்ப் யூ அவுட். அகைன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, so that many people's life will be changed. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye, thank you, have a great day.